தொலைக்காட்சியினூடாக, யூடியூபினூடாக சத்தியவசன நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்கூடாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலையில் கர்த்தர் ஏன் எங்களை அழைத்திருக்கிறார்? நாங்கள் பல பெரிய விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் யோசிப்பதுண்டு. ஊழியங்களுக்காக அழைத்திருக்கிறார், மற்றும் பெரிய பெரிய பதவிகளை வகிப்பதற்காக அழைத்திருக்கிறார், சபைகளை நடத்துகிற மேய்ப்பர்களாக அழைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளாக அழைத்திருக்கிறார். இப்படி அநேக காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, மிகவும் ஒரு சிறிய வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று ஜனங்களை பார்த்து அவர் மலையின் மேலே ஏறி உபதேசமாய் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. அந்த உபதேசத்திலே மிகவும் அருமையான காரியங்களை இயேசு கிறிஸ்து முன்வைத்திருக்கிறார். இந்த 14ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு பொழுதும் மறைந்திருக்க மாட்டாது என்று. ஆண்டவர் எங்களை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக அழைத்திருக்கிறார். நாங்கள் இந்த வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது நாங்கள் பெரிய காரியங்கள், பெரிய திறமை வாய்ந்தவர்கள், பெரிய ஊழியங்களிலே ஈடுபடுகிறதை குறித்து நாங்கள் அநேக கல்விகளை கற்றுக்கொள்ளலாம், அநேக முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவை அறிந்த, கிறிஸ்துவை நேசிக்கிற ஒவ்வொரு சாதாரண மனிதனையும் கூட அவன் படித்தவனாயிருக்கலாம், படிப்பறிவில்லாதவனாயிருக்கலாம், அவன் திறமை வாய்ந்தவனாக இருக்கலாம், திறமை அற்றவனாக இருக்கலாம். அவன் எப்படிப்பட்ட மனிதனாயினும் கிறிஸ்து அந்த மனிதனை அழைக்கும் பொழுது உலகத்துக்கு வெளிச்சமாக அழைக்கிறதை நாங்கள் ஒரு நாளும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்வதற்கு வாஞ்சை உள்ளவராயிருக்கலாம், பிரசங்கிப்பதற்கு வாஞ்சை உள்ளவராயிருக்கலாம். ஆனால் தருணங்கள் இல்லையே, நான் எப்படி பயன்படுத்தப்பட முடியும், நான் எப்படி பாவிக்கப்பட முடியும், நான் ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியாமல் இருக்கிறதே என்ற ஆதங்கத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னையும் உங்களையும் அவர் நேசிக்கிற அநேகருக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது 19ஆம் நூற்றாண்டிலே விளக்கேந்திய சீமாட்டி என்று பெயர் பெற்ற புளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்கின்ற ஒரு பெண்மணியை நாங்கள் மறக்கவே முடியாது. இங்கிலாந்து தேசத்திலே தாதியர் தொழிலுக்கு, பராமரிப்பு தொழிலுக்கு பிரசித்தி பெற்ற அன்னையாக திகழ்கின்றவள் தான் புளோரன்ஸ் நைட்டிங்கேல். இந்த 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அவள் அறிந்திருந்தார், அவளை ஆண்டவர் ஏதோ ஒரு சேவைக்காக அழைத்திருக்கிறார், ஏதாவது பணி செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தாள். ஆனாலும் அது என்ன, அது எங்கே, அது எப்பொழுது என்று அவள் அறியாமல் இருந்தாள். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பெண்மணிக்கு 19ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்திலே பெண்களுக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகள் இல்லாத காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அங்கே 1853 தொடங்கி 1856 வரையிலும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கின்றது. இந்த யுத்தத்திலே அநேகர் மரிக்கிறார்கள். இந்த யுத்தத்தின் மும்முரத்தினாலே அநேக போர் வீரர்கள் தங்களுடைய கால்களை இழந்து, தங்களுடைய கரங்களை இழந்து, பார்வையை இழந்து, தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, நம்பிக்கையை இழந்த அநேகர் யுத்தத்தினூடாக பாதிக்கப்பட்டு ஒரு வைத்தியசாலையிலே ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே சரித்திரம் சொல்லுகிறது, யுத்தத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து தங்களுடைய உடல் உறுப்புகளை கூட இழந்து போன
அந்த இராணுவ வீரர்களை அன்றைய சமுதாயம் மதிக்கவே இல்லையாம், குப்பைகளாக எண்ணினார்களாம். அவர்கள் சமுதாயத்திலே தள்ளப்பட்ட, தூக்கி வீசப்பட்ட குப்பையை போல நடத்தப்பட்டார்களாம். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்கிற இந்த அம்மையாருக்கு அரசாங்கத்தினூடாக ஒரு அழைப்பு வருகிறது. சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டு குப்பைகளாக எண்ணப்பட்டு வாழ்க்கையில சந்தோஷத்தை, நம்பிக்கையிலே இழந்து ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் இருக்கின்ற அந்த மருத்துவமனைக்கு அவர்களை பராமரிக்கின்ற தாதியாக கடமையாற்றுவதற்கு ஒரு அழைப்பு வருகிறது. இந்த அம்மையார் சற்றும் சிந்திக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடமே இருள் சூழ்ந்து இருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை, குடும்பத்தை, உடல் உறுப்புகளை இழந்த இராணுவத்தினர் அதிகபட்சமாக குடிக்காரர்களாக இருந்தார்களாம். தூசண வார்த்தைகளினாலே அநேகரை திட்டி ஏசுகிற பொல்லாதவர்களாக இருந்தார்களாம். அவர்கள் மத்தியிலே இவர் சேவையாற்றுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாராம். அந்த நாட்களிலே மின்சாரம் கூட இல்லாத, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நாட்களாம். அவர் என்ன செய்வாராம்? ராத்திரியிலே தன் பராமரிக்கிற இராணுவ வீரர்களுக்கு காயம் கட்டி அவர்களை விசாரிப்பதற்கு கையிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு அவர் என்ன செய்வாராம்? வலம் வருவாராம். நாட்கள் கடந்ததாம். இராணுவ வீரர்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்களா? அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை, அவர்களுடைய சரீரத்தின் ஏற்பட்ட பாதிப்பு மாறவில்லை, ஆனாலும் உள்ளத்திலே ஏற்பட்ட பாதிப்பு மாறியதாம். நம்பிக்கை இல்லாத இராணுவ வீரர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்ததாம். கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தொடங்கினார்களா? பல மாற்றங்களை ஏற்பட்டபடியினாலே இன்றும் விளக்கேந்திய சீமாட்டி என்கிற பெயரை இந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்கிற பெண்மணி பெற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, இந்த காலையிலும் பாருங்கள், கைவிடப்பட்ட மக்கள், நம்பிக்கை இழந்த மக்கள், வாழ்க்கையில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாத மக்கள் மத்தியிலே தான் அந்த அம்மையார் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்களாம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய பணித்தலங்கள் பெரிய இடங்களில் ஆரம்பிக்க வேண்டும், எல்லாரும் பார்க்கிற, கேட்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற இடங்களில் ஆரம்பிக்கப்படுவது தான் கிறிஸ்துவினுடைய ஊழியம் என்று. இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் சாதாரணமான ஊழியங்களுக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கிறவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? வெளிச்சம் இல்லாத மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற மக்களாக எங்களை அழைத்திருக்கிறார். எங்களை சுற்றி நாங்கள் வாழுகிற பிரதேசங்களிலே, எங்கள் வீடுகளிலே, அயல் வீட்டார்கள், நாங்கள் அனுதினமும் சந்திக்கிற மக்கள் எத்தனை பேர் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்க்கையில் விரக்தியோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் எந்த மகிழ்ச்சியும் இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியில் இன்று காலையில் ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிற தீபங்களாக கர்த்தர் அழைக்கிறார். நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கையை கொடுக்கிற மக்களாக எங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது நாங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம்பிக்கை இல்லாமல் ஒருவரும் கணக்கெடுக்காத புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே சென்று அவர்களுக்காக என்றாவது நாங்கள் ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசியிருக்கிறோமா? எங்களுடைய இயேசுவினுடைய அன்பை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா? இந்த வேகமான உலகத்திலே நாங்கள் வேகமாக நடந்து ஓடி திரிகின்றோம். அப்படி வேகமாக ஓடுகிற இடத்திலே எத்தனை பேர் வெளி தோற்றத்திலே மிகவும் அழகாக இருப்பார்கள், வெளி தோற்றங்களிலே எந்த விதமான துக்கத்தையும் காணாமல் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களோடு நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் கதைக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தின் வெறுமை, அவர்கள் உள்ளத்தின் பாரம், அவர்கள் உள்ளத்தின் வேதனை, அவர்கள் உள்ளத்தின் தனிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே தான் இயேசு கிறிஸ்து எங்களை வெளிச்சம் கொடுக்கிற ஒளி தீபங்களாக அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்றைய நாளிலே மாட மாளிகையிலேயோ பெரிய பெரிய இடங்களிலோ
சென்று மக்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனாலும் சாதாரணமான மக்கள் மத்தியிலே, கடற்கரை ஓரங்களிலே, கலிலேயா, செபுலோன், நப்தலி, மனிதரினாலே புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலே அவருடைய பாதங்கள் பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் இருளிலே வாழ்ந்த மக்களை ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்தது. பாவத்திலே அழிந்து போன மக்களை கிறிஸ்துவண்டைக்கு கொண்டு வந்தது. எத்தனை சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கலாம். அநியாயமாக வரி வசூலித்த சகேயு, இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன ஒரு வார்த்தையில் அவனுடைய முழு வாழ்வு மாறவில்லையா? கையும் மெய்யுமாக அகப்பட்டு யூத சட்டத்தின் மோசையின் முறைமையின்படி கற்கள் எறிந்து கொல்லப்பட வேண்டிய விபசார ஸ்திரியை பார்த்து இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய வாழ்வு முழுவதும் மாறி அவள் இயேசுவின் அடிமையாக மாறவில்லையா? இன்று எங்களை சூழ எத்தனை மனிதர்கள் இயேசு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் பெரிய பெரிய பிரசங்கம் செய்ய தேவையில்லை. ஒரு சிறிய அளவிலே அன்று புளோரன்ஸ் நைட்டிங்கேலை போல தன் வாழ்க்கையை அடிப்பட்ட, காயப்பட்ட, தள்ளப்பட்ட, குப்பைகளாக எரிந்து வீசப்பட்ட இராணுவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு சீமாட்டியாக மாறிய வண்ணமாக இன்று இயேசுவின் வெளிச்சத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இயேசுவின் வெளிச்ச வீடுகளாக நாங்கள் மாறுவோமா? நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு ஒரு வார்த்தை பேசுவோமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த காலையில் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் வெளிச்சமாக அழைக்கிறார். உங்களை வெளிச்ச தீபமாக அனுப்ப வாஞ்சிக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போகிறார்? ஏசாயா சொன்னான், இதோ அடியேன் போகிறேன் என்று. ஒப்பு கொடுப்போமா? சிறிய காரியங்களுக்காக ஒரு சிறிய வெளிச்சமாக நீங்கள் இருள் மத்தியில் செல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்வு பெரிய வெளிச்சமாகிய கிறிஸ்துவை காணும். கிறிஸ்துவை அவர்கள் அண்டி வருவதற்கு உங்களைத்தான் கர்த்தர் வெளிச்சமாக பாவிக்கிறார்.